வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தா முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதெய்வம் பெரியடிச்சம்மா தாயை வணங்கி, அப்பன் கராத்தா முனிப்பசாமி வணங்கி, வீரசித்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் என் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சார பலனான மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலனுக்கு போகலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் கோச்சாரத்தை பலன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம எப்படி ஒரு மனிதன் பிறந்தாங்கன்னா ஒரு அந்த பிறந்த நாள், மாதம், வருடம், நேரத்தை வச்சு எப்படி நம்ம ஒரு ஜாதகத்தை நம்ம கணிச்சு எடுக்கிறோமோ, நான் ராசி நவாம்சம் வச்சு பலன் சொல்கிறோமோ, அதுபோல தான் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி நேரில் பார்த்தீங்கன்னா இதாங்க கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசி எந்தெந்த அமைப்பில் எந்தெந்த சாரத்தில் பயணிக்கிறாங்கிறது தான் வரைபடம். இதை வச்சு தான் அவங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் அண்டு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இதுதான் அந்த தனுசு ராசி நேர்கள் பார்த்திங்கன்னா பொது ஜாதக பலன், பொது ஜாதகம் இதுதான். ஓகேங்களா? ரைட், ஓகே. இது பார்த்திங்கன்னா என்ன அமைப்பில் நம்மளுக்கு சொல்ல போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குணாதிசி எப்படின்னு பார்ப்போம். அதாவது தனுசு ராசி குணாதிசி அமைப்பில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சில பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை எல்லாம்பாங்க. ஆனால் தெய்வத்தை உள்ளுக்குள்ள கும்பிட்டு இருப்பாங்க, தெய்வ பக்தியாக இருப்பாங்க, நல்ல உள்ள படைச்சவங்களாக இருப்பாங்க. குறிக்கோள் ஃபஸ்ட்டு வாழ்க்கை தொடங்கி குறிக்கோள் அட்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு அனுபவம் ஆகி அதுக்கு மேலே ஒரு எஃபர்ட் போடுவாங்க பாருங்கள். அது குறிக்கோள் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவளை ஜெயிக்கவே முடியாது. அந்தளவுக்கு குறிக்கோளோட நல்லா அச்சீவ்மெண்ட்டோட சிறப்போடு நல்லா வரக்கூடிய தன்மையில் அவங்க வருவாங்க. அதுக்கு மேலே குறி வச்சாங்கன்னா அந்த குறி தப்பாதுங்க. அவங்கக்கிட்ட வச்சு அடித்தாங்கன்னா சும்மா நச்சு நாங்கள் அந்த இடத்துல விழுவும். ஓகேங்களா? எதுலேயும் பார்த்தீங்கன்னா எதுவும் வளைஞ்சு கொடுக்க போங்க தன்மையும் நல்ல சிந்தனையும் ஒரு தேவை அவங்களுக்கு தேவைங்கிறப்போ நல்ல அதீத சுறுசுறுப்பும், அவங்களுக்கு ஒரு மத்து தன்மைங்கிறப்போ ஸ்லோவும், அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் தனுசு ராசி நேர்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு மாதிரி ஒரு விதமாக சொல்கிறேன். ஓகே, ரைட்டுங்களா? சரி. அப்போ தனுசு ராசி நேர்களுக்கு யாருங்க அதிபதி அப்படி பார்த்தோம்னா, அந்த அதிபதி குரு பக்கம் தான் அதிபதிங்க. அப்போ 1 கோடி 4 கோடி குருவாக தான் வராது. அப்போ 1 கோடி தனுசு குரு, 4 கோடி மீன குரு. ஓகேங்களா? அப்போ 1 கோடி தனுசாந்துக்கு 6லேயே போய் அமர்ந்திருக்கார். தனுஷானதுக்கு 6லேயே போய் அமர்ந்திருக்கார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ 4 கோடி தனுஷானதுக்கு 3ல் மீனகுரு, 3ல் தனுஷானுக்கு 3ல் ராசிக்கு 6ல் போய் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார். ஓகேங்களா? அப்போ யாரோட அமர்ந்திருக்காரு? செவ்வாயோட அமர்ந்து குருமங்கல யோகமாக இருக்கார். ஓகேங்களா? அப்போ செவ்வாய் இந்த ராசிக்கு யாருங்க? 5 கூட 12 கூடியவர். இப்போ 5 கோடி தனுஷானது 2ல் ராசிக்கு 6ல் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ 12 கோடி பார்த்தீங்கன்னா தனுஷானதுக்கு 7ல் ராசிக்கு 6ல் அமர்ந்து அந்த 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. குருமங்கலம் யோகத்தை வாங்கி இந்த 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய 9 கோடி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தனுஷானதுக்கு 11ல் ராசிக்கு 7ல் இந்த ராசிக்கு பாதகமான கலத்திரமான அந்த ராசியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியாதிபதி தனுஷானது 11 போய் இப்போ 7ல் போய் அமர்றார். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி 7ல் சூரியன் இருக்குது, கொஞ்சம் இது ரைட்டு, இதாவது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவுக்கும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் இல்லைங்களா? ரிஷப வீடு சுக்கிரன் இல்லைங்களா? அப்புறம் அவர் 6 கோடி எங்கே இருக்கார்? தனுஷானத்துக்கு 3ல் ராசிக்கு 8ல் அதாவது கடகத்தில் இருக்கார். ஓகேங்களா? அப்போ 10 கோடி அதாவது 11 கோடி துலா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனுஷானத்துக்கு 10ல் ராசிக்கு 8ல் கடகத்தில் இருக்கார். யாரோட இருக்கார்? புதனோடு இருக்கிறார். அப்போ அதுக்கு என்ன அவர் எத்தனை கூடியவர்? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்த்தீங்கன்னா 7 கூடியவர் 10 கூடியவர். ஓகேங்களா? அப்போ அந்த 7 கோடி 10 கோடி பார்த்தீங்கன்னா 7 கோடி தனுஷானத்துக்கு 2ல் ராசிக்கு 8ல் கடகத்தில் இருக்கார். அப்போ 10 கோடி தனுஷானத்துக்கு 11ல் ராசிக்கு 8ல் கடகத்தில் இருக்கார். ஓகேங்களா? சரி, அப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் பலன் சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ 2 கோடி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் மகர சனி, அது 3ல் போய் கும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா வக்கரப்பட்டு ஆட்சி பெறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன தான் பலனை சொல்ல போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்போ இந்த ராசியாதிபதி பார்த்தீங்கன்னா தனுஷானத்துக்கு 6க்கு போயிட்டார் இல்லைங்களா? ரைட், ஓகே. அப்போ அந்த 6ல் போனால் அங்கே யாரோட சாதத்தில் இருக்கார்? ரோகிணி சாதத்தில் இருக்கார். அப்போ 11 கோடி அப்போ 8 கோடி சாதத்தில் இருக்கார். ஓகேங்களா? அப்போ 8 கோடி சாதம் 6 வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு கிட்டு ராசி யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அந்த ஒரு அப்போ தனுஷானத்துக்கு 6ல் போய் மறையிறார் ராசியாதிபதி. அப்போ பார்த்தீங்க இந்த காலகட்டங்களில் நாம் யாருக்கு ஜாமீன் போடுறதோ, யாருக்கு வக்காலத்து வாங்குறதோ, யாருக்கு கை மாற்றி பணம் வாங்கி கொடுக்குறதோ, இதோட வேலைக்கு வச்சுக்கூடாதுங்க. இதை ஒரு பொய் சாட்சி சொல்ல போகிறோம், ஒரு அமௌண்ட்டு தர ஒரு பொய் சாட்சி சொல்லிக்கிறாங்க, பிரச்சனை இப்போ போகக்கூடாது நாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கடன் இருக்கிற கடனை நம்ம ஏதோ கட்ட பார்க்கணும், நம்ம மேலே எச்சு பண்ணக்கூடாது. அது ஆல்ரெடி நம்ம பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஒரு கடன் வாங்கி ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம அமுக்க பார்க்கணுமா, அதாவது அமைதிப்படுத்த பார்க்கணுமா தவிர நாம் பெருசுப்படுத்த பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? அதை மட்டும் கவனமாக இல்லைனாக்கா என்ன நடக்குங்க? அது 12ஆம் இடத்த பார்க்குறா, செவ்வாய் பார்க்குறாரா, அப்போ என்ன பண்ண ஊர் விட்டு ஊர் தலைமுறை பண்ணி போடுவோம், இல்லை ஜெயிலுக்கு போக வச்சிரும்.
ஓகேங்களா. அவர் குரு பார்த்தா நல்லதானன்னா அந்த வீட்டு அதிபதி அங்கே பார்க்குறாரு. அந்த வீட்டு அதிபதி பார்த்தா நான் அந்த பலத்தை தான் பலமாக தான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஓகேங்களா. அப்படி ஏற்படுத்தி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி கொடுப்பார். ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஆட்கள் நம்பி வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடு கொடுத்து பார்த்து எட்டுக்கு போனதுனால பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வெளியூர்லேருந்து நம்ம ஆள் எடுத்தோம்னாக்கா பெருசாக ஒரு பாதிப்பு இல்லைங்க. உள்ளூர் ஆளுங்களை வச்சு வேலை வாங்குறது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அந்த டைமுக்கு வேலைக்கு ஆகாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்குறது கொடுத்து வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தடை தாமதம் வரும். கேட்ட நேரத்துக்கு நம்ம சொன்ன நேரத்துக்கு கடனை திருப்பி கட்ட முடியாது, சொன்ன நேரத்துக்கு கடன் நம்ம பெறவும் முடியாது. அது ரொட்டேஷன் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வருமானத்துக்காக நம்ம எஃபர்ட் போடணும். நம்ம வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே நம்ம அதாவது பொருளாதாரம் ஓகேங்களா, அதுக்காக நம்ம வந்து ஒரு எஃபர்ட் போட்டால் மட்டும் இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வருமானங்கள் நம்ம எட்டி பார்க்கலாங்க. ஒரு ஆரம்ப கல்வி பார்த்து இந்த காலகட்டத்தில் படிக்கிற மாணவ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் பொருளாதாரம் கொஞ்சம் நிலைப்பாடுகள் ஏற்றத்தாழ்வு வந்துட்டு தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபர்களும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வாக்குவாதங்கள் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த மாதங்களில் தனுசு ராசிகளுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஓகேங்களா, ரைட், ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கிறங்க. இதெல்லாம் திருட்டு போக இல்லை யாருமே மோதிடுவோம், ஸ்டேஷன் போலீஸ் கேஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவோம் வண்டி வாகனத்தில். அதே மாதிரி வீடு வாசல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீடு அடமானம் வைக்கிறோம் இல்லை கோர்ட்டில் கேஸ் நடக்குது, இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு சிறப்பான அம்சம் கொடுக்குமான்னு கேட்டாக்கா அதாவது பார்த்திங்கன்னா அவங்க ஜனகால ஜாதத்தை பொறுத்துங்க. இது பார்த்திங்கன்னா 2 விதம் வேலை செய்யும். ஓகேங்களா, அது ப்ளஸ்ஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும். அதாவது பார்த்திங்கனாக்கா அது நல்லது பொண்ணு கெட்டது பொண்ணுங்க. அது வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா நல்லது பொண்ணு கெட்டது பொண்ணுங்க. அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அது ஜாதத்தை பொறுத்து இது பார்த்திங்கன்னா ஒரு மைனஸாக தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக நிதானமாக இருந்துக்குங்க. ஓகேங்களா, அது படிக்கிற ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து உஷாராக நிதானமாக படிக்கிறது நல்லதுங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. அதே படிக்கிற கல்வி போட்டி போகாமல் வரும். போக்குவரத்துலாம் கொஞ்சம் பார்த்து வரணும். அது வண்டி வாகனத்தை எங்கே பார்த்தா லாக் பண்ணி வச்சிடணும். ஓகே, வீடு எப்பயும் ஒரு மணி நேரம் லாக் பண்ணி பார்த்துக்கணும். திருடம் போதக்கூடிய ஒரு ஏதோ பிரச்சனைக்குரிய காலமாக மாறக்கூடிய திறமாக இருக்கும். அதை பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க விஷயத்தில் எப்பயுமே அவங்க ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா சொத்து பத்து இதெல்லாம் இருக்குது, இப்போ அமைப்பெல்லாம் இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா அந்த சொத்து பற்றின இந்த காலகட்டங்களில் பெருசாக நம்ம வருமானு கேட்டிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது நாம் வந்து ஊர் விட்டு ஊர் வந்துவிட்டோம், அந்த பூர்வீகத்தில் நம்ம கிடையாது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அதில் மோதி பார்க்கலாம். ஒரு வெற்றி கிடைக்கிறதுல பாயிண்ட் அப்பு. நம்ம பூர்வீகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது, இதில் பூர்வீகத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம் அப்படின்னாக்கா அது பெருசாக நல்லா ஜெயிக்காதுங்க. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுங்க, பஞ்சாயத்து ஸ்டேஷனு ஜெயில் கொண்டு விட்டுரும். ஓகேங்களா, அப்போ அது பூர்வீகத்தை நம்ம கொஞ்சம் வேலைக்கு வரது கொஞ்சம் காரத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போ குழந்தைங்களை இப்போ வெளியூர் பிஹெச்டி படிக்க வைக்கிறது, வெளியூர் வேலைக்கு அனுப்புறது, வெளியூர் தங்கியிருந்து வேலை பார்க்கறதுலாம் வெளியூரில் அனுப்பலாம், வெளிநாட்டில் அனுப்பலாமா கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் தாராளமாக அனுப்பலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, சிறப்பாக அனுப்பலாம். அதே மாதிரி குலதெய்வ அருள் சிறப்பாக உங்களுக்கு இந்த காலங்கள் இருக்கும். அதே மாந்திரிகம், ஜோதிடம், கலைத்துறை, விளையாட்டுத்துறை, அரசியல் தொடர்பு, ஓகேங்களா, பொதுநலவாதி, பொதுநல சிந்தனை, ஓகேங்களா, இதுக்கெல்லாம் மேடை பேச்சாளர் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதுக்குள்ள நல்ல ஒரு காலமாக நல்ல எதிர்காலமாக இந்த மாதங்கள் இருக்கும். அந்த மாதிரி காரத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்தாலும் பெருசாக பாதிப்பு கொடுக்காது. அவங்க தொட்ட காரத்துவம் அதனால பார்த்திங்கன்னா பெருசாக பாதிப்பு நல்லபடி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நீங்கள் பெறக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு லாபம் பார்த்தா இருக்கும். மற்றவங்கள எதிர்பார்த்த லாபத்தை விட பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது. எதிர்பார்க்காத அப்போ திடீர்னு உங்களுக்கு யோகத்தை லாபத்தை கொடுக்கக்கூடிய தருணமாக கட்டமாக அமையக்கூடிய சிறப்புகள் கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ மூத்த சகோதரிகள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சாதகமாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம தேவையான நேரத்தில் எஃபர்ட் போட மாட்டாங்க. அது மூத்த சகோதரிகள் அப்படி தான், நண்பர்கள் அப்படி தான், 2ஆம் தாரமாக பண்ண தம்பதிகள் அப்படி தான், அந்த உறவுகள் அப்படி தான். ஓகேங்களா, நம்ம தேவையான நேரத்தில் எஃபர்ட் போட மாட்டாங்க. அப்படின்னா தேவையான தேவைப்பறம் உடம்பு சரியில்லாத போகும், இல்லை அவங்க ஒரு முக்கியமான வேலையாக இருப்பாங்க. நம்ம தேவையில்லாதப்போ நம்ம கூடயே சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம இதில் கலந்துக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி தான் அந்த உறவுகள் கொண்டு போய் அந்த மாதிரி தான் நம்ம அது மூலியமாக பெறக்கூடிய லாபம், அது கூட பெறக்கூடிய இன்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் கிடைக்கும். நம்ம தவிர இப்போ நம்ம நேர்முகமாக ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்காது. ஓகேங்களா, ரைட், ஓகே. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதான் மூத்த சகோதரனும் பார்த்து அந்த மாதிரி சோதனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி இளைய சகோதரிகள்லாம் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா பெருசாக ஒரு கண்ட்ரோல் இருக்காதுங்க. கரெக்டான டைமுக்கு வரவே மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் செக் பண்ணி பாருங்கள், வர மாட்டாங்க. சிறு பையனை கூட பார்த்திங்கனாக்கா கிளம்பும் இந்த மாதம் தடங்களாகி போயிடும். ஓகேங்களா, கம்முன்னு இந்த வீட்டில் உட்காந்துக்குவோம். அந்த மாதிரி ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா 8வது 5ல் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆயில் காப்பீடு திட்டம் போட்டு வச்சுக்கிறேங்க, இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒன்றும் பாதிப்பில் ஒன்றும் இல்லைங்க, நல்லாவே இருக்குது. இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல முறை இருக்குது. கவனம் தேவைங்க. அது கோர்ட்டில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஆளுங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி காலகட்டங்களில் வாய்ப்பு நல்லா இருக்குதுங்கிட்ட நல்லா இருக்குதுன்னு சொல்லலாங்க.
ஓகேங்களா. அது அது வந்து பார்த்திங்கன்னா அது சொத்து பிரச்சனை, இந்த குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் கோர்ட்டில் இருக்குதுன்னு கேட்டாக்கா அதெல்லாம் நல்ல ஒரு தீர்வு வருமானு கேட்டாக்கா அவன் ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து குலதெய்வ வழிபாடு பொறுத்து குலதெய்வ சக்தியை பொறுத்து நம்ம பலன் மேற்கொண்டு பலன்லாம் அவங்க சொல்லலாங்க. ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு இன்றைய அதாவது பார்த்திங்கனாக்கா கோச்சார பலன். ஓகேங்களா. ரைட். யாருக்குங்க? தனுசு ராசி நேயர்களுக்கு. ஓகேங்களா. ரைட். ஓகே. சரி நேயர்களே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன் பிடிச்சிருந்ததுனாக்கா கராத்தா முனிப்பா சுவாமி திருக்கோள் ஜோதிடம் சேனலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அழுத்தி ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு பலப்படுத்தி கொடுங்க, ஒரு ஊக்கத்தை கொடுங்க, உற்சாகத்தை கொடுங்க. ஓகேங்களா. ரைட். ஓகே. நம்ம இருக்கிறது ஒரு ஆலயம் வச்சுருக்கேங்க. ஆலயம் பார்த்திங்கனாக்கா நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் மெயின் ரோடு, அதில் கட்டில் உள்ளே பார்த்திங்கன்னா கலினூருங்க இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயம் இருக்குதுங்க. அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக பக்தர் கோடிலாம் பார்த்து நான் பல ஊர்லேருந்து வராங்க. நிறைய சிறப்பான வந்து பார்த்து சாமிகிட்ட வேண்டாங்க, சிறப்பாக காரியம் நடக்குது, நிறைய பிரார்த்தனை வேண்டுதலாம் செய்கிறாங்க. அதுபோல் நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்கறதுலேருந்து நம்ம பலன் பார்க்குறது, ஆலோசனை பார்க்குறது, நம்ம ஒன்று கேட்டது செய்கிறாங்க. அதுபோல் அவங்களுக்கு அனைத்து காரியம் வெற்றிகரம் நடக்குது, நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. சரி. அதை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கரம் இந்த மாதிரி சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய நாகாம அருள் பெற்ற அருள்வாக்கு சித்தர் கிருஷ்ண குறிச்சிருக்காருங்க. நம்ம இடத்துல இருக்கார் வாக்கு சித்தர். அவர் சிறப்பான முறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு கண்ணை மூடி பார்த்தா உங்களுக்கு பலன் சொல்லுவார். ஓகேங்களா. சோழி உருட்டினா கரெக்டாக உங்களுக்கு உண்டானதை சிறப்பாக சொல்லுவார். என்ன நடக்கும் ஏது நடக்கும் கரெக்டாக பலனை சொல்லிடுவார். ஓகேங்களா. அது நீங்கள் மூலியமாக நீங்கள் நம்ம நம்பக்கூடிய அமைப்பில் இருக்கும். நீங்கள் அப்படி பார்த்து நீங்களும் ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். ஓகேங்களா. பின்னி சூனி செய்வன் போல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு சொல்லுவார். அதே மாதிரி நாமளும் ஜாதக ரீதியாக ஜாதகத்தில் வரக்கூடிய கிரகம், இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய நபர்கள் அணுகக்கூடிய நேரம், ஓரை இதெல்லாம் கணித்து இன்னும் தசாபுத்தி நடக்குதுங்கிற அமைப்பெல்லாம் கணித்து இன்னும் அவர் எந்த பின்னி சூழ்ந்தாலும் எதுனால எந்த தொழில்னால் பாதிக்கப்படுறாங்க, எந்த அமைப்பினால் பாதிக்கப்படுறாங்கன்னு அனைத்தும் சிறப்பாக சொல்லி ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து அத்தனைக்கும் பரிகாரமாக சொல்லி ஒவ்வொருத்தையும் விழிப்புணர்வு பண்ணி வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும். ஓகேங்களா. அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு பிரார்த்தனை இருந்தால் நம்மகிட்ட ஜாதகம் பண்ணி எனக்கு பிரார்த்தனை தான் உங்கள் ஜாதகம் தொட்டு உங்களுக்கு பலன் சொல்ல முடியும். ஓகேங்களா. அனைத்துக்கும் பிரபஞ்சம் வழி விடணும். ஓகேங்களா. ரைட். ஓகே. சரி நேர்களே, இதுதான் வந்து நம்ம கோயில் சக்தி வந்து சாமி தெய்வங்க கராத்த முனிமலை பெரியண்டிச்சாம வீரசதி நாகாம புத்து பெரியண்டிச்சாம யாரை வேணும் நீங்கள் மனதை நம்பி வேண்டிக்கிங்க. காரி சிறப்பாக உங்களுக்கு கை கூடி நடக்கும். அது நடந்துன்னா அந்த என்ன பிரார்த்தனையோ அது வந்து நம்ம ஆலயம் கொண்டாந்து செலுத்துங்க. ஒரு முறை ஆலயத்துக்கு வந்துட்டு போவாங்க. ஓகேங்களா. சரி நேர்களே, இதுதான் நம்மளோட அமைப்புகள். இதுதான் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெய்வேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.